ஹெர்னியா பற்றிய முழுமையான தகவல் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். எந்த ஒரு விஷயமே நம்ம பழகாத வரைக்கும் அதை பத்தின ஒரு இமேஜினேஷன், ஒரு எக்ஸாகரேஷன், ஒரு தேவையில்லாத ஃபியர் இருந்துட்டே இருக்கும். ஸோ நோய்கள் கூட அந்த மாதிரிதான். நமக்கு அவங்கள பத்தி தெரியாத வரைக்கும் அவங்க நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுடைய அந்த ரூட் காஸ் என்ன, எதனால நம்ம இந்த மாதிரி பாதிப்புக்குள்ள உள்ளானோம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு, மன வலிமை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, மன தெளிவு உண்டாயிடுச்சுன்னா கண்டிப்பா எல்லா விதமான நோய்கள்ல இருந்தும் நம்ம கண்டிப்பா ஒரு தற்காத்து கொள்ள முடியும். அதிலிருந்து மீண்டு நிச்சயமாக வர முடியும். சரி, ஓகே. இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. சோ இதுக்கு சர்ஜரி தான் ஒரே ஒரு ஆப்ஷன், மெஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த விதமான ஹெர்னியா